அந்த இடத்த எங்க நினைக்கிறேன் பீ காட்டுல கூட சீர் பண்ண நான் தான் ஓட்ட கிடக்குறேன். ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. சொல்லு என்னதான் சொல்லுதால்டா. கடைசியா வந்தவர் தான் இந்த விநாயக். க்ளோஸ் ஓடிப்போ. கையாட்டு. சரி இது காலையிலே மீன் யார் குத்துது? சோலை குத்துது. சாலியா? என்ன சோலை? சோலையா? பெல சோலையா? சோலை குத்துதான். உள்ள போய் தக்காளி எடுத்தா ஒரு 4 தக்காளி ஓடு. இப்பதானே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி எடுத்தா நான் 4 தக்காளி எடுத்துருவா. வேலைக்கெல்லாம் செய்தாதான். வெல்கம் டு ஃபார்ம் ஹவுஸ். ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று செஞ்சு 100 நாள் சேலஞ்சுக்கிட்ட ஏதோ ஒன்று நட போகிறோம். இந்த இடத்தையே வேற மாதிரி ஆக்க போகிறோம். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வந்து சில பல கேள்விலாம் கேட்கணும். அதை வந்து கேட்டுட்டு வந்துடலாம். அந்த இடத்த சீர் பண்ண முடியுமா? எந்த இடத்த? அந்த இடத்த எங்க நினைக்கிறேன் பீ காட்டுல கூட சீர் பண்ண நான் தான் ஓட்ட கிடக்குறேன். அதில் சீர் பண்ணிட்டு 100 நாள் கிட்ட அதில் ஏதோ ஒன்று நட்டு வளர்க்க முடியுமா? என்ன 100 நாள் நான் அது காபம் தான் இருக்க முடியாது. என் பழப்புக்கு ஓட இருக்கும் ஓடியார இருக்கும் செடியே பார்க்க முடியாது. சரி விடு. டிசிப்ளின்னா ஒரு நாளும் வந்து அது தண்ணி ஊத்துறதோ ஒரே ஒரு புல்லு முளைஞ்சா வந்து அதை எடுத்து போறதோ பண்ணணும். அது க்ளோஸ் ஓடிப்போ. எங்க ஆயா வந்து அதை எட்டி பார்த்துட்டு இருக்குல்ல, அது வந்து எங்க ஆயா. இப்ப என் எதிரில் பேசாது. என் எதிரில் வந்து பேசாது. இப்போ எப்படி எப்போ பேசலாம்? அந்த மாகா மரத்தடியில் உக்காந்துப்பாங்க. இவங்க இன்னொரு பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து தெரியாம வீடியோ எடுத்து போடுறேன். இவங்கெல்லாம் கும்பலாக உக்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயாங்க வாயா. இவங்கெல்லாம் உக்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து எப்படி சொல்றது, ஏதோ பண்ணு கிடக்குறாங்க. லூசுத்தனமா ஏதோ பண்ணு கிடக்குறானுங்க. இப்படி வீடியோ இருக்கிறான், இப்படி போறான், இப்படி வரான், இப்படி போறான், ஏதோ ஒன்று பண்ணு கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் சொல்ல வர கருத்து வந்து நிறைய இருக்குது. ஒரு 30 கிட்ட அதை வந்து பிடிங்கிட்டா வேலை முடிஞ்சுது. அங்கே மொட்டை மாடிலாம் வச்சுருப்பீங்களே. மொட்டை மாடி மீன்ஸ் உங்கள் என்ன சொல்லுங்க, மேல் ஃப்ளோர் கிடையாதுங்க. மாடியில் வந்து என்ன போடுவீங்க? மாடி எதனா போட்டு வச்சுருக்கீங்களா? செடி எதனா பூ எதனா போட்டு வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அந்த சைட்லேருந்து சத்தை போட்டாச்சு, இது மேலே போட்டாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து போட்டு கொளுத்திட்டு அப்புறம் எரிய விடலாம். ஒரு கீத்து ஒன்று இருக்குது. அந்த கீத்தை வந்து அங்கே இருக்குது, மேலே போட்டு எரிய வைக்க வேண்டியதான். ஸோ இன்னும் பற்ற வைக்கணும். வந்து அப்படியே எரிய விட்டால் தான் ஸோ கீழே இருக்கிற வந்து அந்த சின்ன விஷயம்லாம் வந்து எரிஞ்சிடும். செடியோடு எரிஞ்சிடுச்சுன்னா இப்போ வந்து அப்படியே சாம்பல் ஆயிடுச்சுன்னா உரமாயிடும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பற்ற வச்சிடலாம். வந்துச்சு வத்தி நல்லா பற்றிக்கிச்சு. பற்ற வச்சு முடித்த உடனே ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ டாடா பாய்.